சில டைம் நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு சோம்பேறியா இருக்கும். அப்போதைக்கு இந்த மாரி பச்சடிலாம் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா, சூப்பரா அல்டிமேட்டடா சாப்பிட்றலாம் சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்த்தரலாம். இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சிருக்கேன். தேவையான அளவு ஆயில் ஊத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் சீரகம் மொறு மொறுன்னு வறுத்து அத பொடி பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி ஊத்தாம பொடி பண்ணணும். இப்ப ஒரு 1/4 கிலோ தக்காளி பழம் கட் பண்ணிக்கிறேன். அதே பேன்ல வந்து ஒரு 4, 5 பச்சை மிளகாய் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைஸ் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே வறுத்துக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து, கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன், கொத்தமல்லி கழுவி அதில் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வந்துடும். இப்போ நம்ம கொரன்னு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கடலை பருப்பெல்லாம், அதோடு இதை சேர்த்துருங்க. சேர்த்து கொஞ்சம் கொரப்பாக நைஸாக உங்களுக்கு என்ன பதத்தில் வேணுமோ அதை அரைச்சிட்டு அதே பேனில் வந்து தாளிச்சிடலாம். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் பட்டை மிளகாய், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே வறுத்துக்கோங்க. வறுத்து அந்த பேஸ்ட்டையும் இதில் ஊற்றிடுங்க. அவ்வளோதான், செம்மையான பச்சடி ரெடி ஆகிட்டு. இது சூப்பராக இருக்கும். செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சு என்ஜாய் பண்ணுங்கள்.